இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஓல்டு மேன் சீக்கிரம் வெளியில வா, இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும் உங்க ஸ்கில்ல பயன்படுத்துறத நீங்க நிறுத்திக்கலாம். இதை கேட்ட அந்த ஓல்டு மேனும் என்ன சொல்ற நீ? உண்மையை சொல்லணும்னா நீங்க அதை பயன்படுத்துறதுனால ஒரு யூஸ்மே இல்ல. பதிலுக்கு அந்த ஓல்டு மேனும் என்ன பேசுற நீ? அப்புறம் எதுக்கு என்னுடைய பவரை யூஸ் பண்ண சொன்ன? உடனே நம்ம ஹீரோவும் கார்போன்னு சொல்லிட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ண அந்த பேரியருமே மறைய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ அந்த ஓல்டு மேன் கிட்ட போய் தான் சொல்லியிருப்பான், இந்த பேரியரை ஹோல்டு பண்ண உங்களுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணுங்கன்னு. எதுக்காக நம்ம ஹீரோ இப்படி சொன்னான்னு பாத்தீங்கன்னா, அப்படி அவர் கண்டினியூ அவருடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணா அவருடைய மானா பவர் சீக்கிரம் ட்ரைன் அவுட் ஆயிடும், அவருமே வீக் ஆயிடுவாரு. பட் இப்போ என்னுடைய பிளான் மொத்தமாவே மாறிடுச்சு. இப்போ நான் அவரை கோவப்படுத்துறதுக்கான நேரம். இந்த மேப் என்னதான் 10th ஃப்ளோர் போற வரைக்கும் நமக்கு நாலேஜை கொடுத்தாலுமே எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு யூஸ்லெஸ் தான். ஆனா அதுக்காகலாம் இந்த இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு லைட்டர் எடுக்க, இத பார்த்து அந்த ஓல்டு மேனும் என்ன பண்ற நீன்னு கேட்க, நான் தான் உங்ககிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னனே எனக்கு இந்த மேப் தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுசா கொளுத்தி விட்டுறான். இன்கேஸ் இந்த மேப் யார்கிட்டயாச்சும் கிடைச்சிச்சுன்னா 10th ஃப்ளோர் வரைக்கும் போறதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால அவங்க என்னையே சர்பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நேரத்துல அந்த மேப்பும் முழுசா அழிஞ்சிட இத பார்த்து அந்த ஓல்டு மேனும் கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாரு. எதுக்காக அந்த மேப்பை எரிச்ச? உன்னை நான் சும்மா விட போறதில்ல, உன்னை நான் கொல்ல போறேன்டா அப்படின்னு அவரு கோவப்படுற அந்த நேரத்துல ஹீரோவோட சிஸ்டம்ல நீங்க குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணதுனால ஹீரோவோட அந்த ஃபியூஷன் எபிலிட்டியை வச்சு அந்த பி கிரேட்ல இருக்க ஃபயர் எலிமெண்ட்டை காப்பி பண்ணி அந்த மெமரி ஆஃப் வேர்ல்டுங்கிற புக்குக்குள்ள சேவ் பண்ணி வச்சிடறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால அந்த ஃபயர் எலிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அந்த நெருப்பு கூட இருக்க அந்த அஃபினிட்டி, அதாவது அந்த ஃபயர் கிட்ட போனாலுமே அவன் உடம்புக்கு எந்த டேமேஜும் ஆகாம இருக்கிறது, அது இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவும் ஃபயர் எலிமெண்டா, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காப்பிங்கிறதுனால அந்த அளவுக்கு மோசம் இல்ல. உடனே அந்த ஓல்டு மேனும் நீ பண்ண தப்புக்கு நீ வருத்தப்படுவ, நான் உன்னை பே பண்ண வைப்பேன். பதிலுக்கு ஹீரோவும் நீங்க ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் எதுக்கு அந்த மேப்பை பர்ன் பண்ணுன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஃபயர் எலிமெண்ட்டையே அவருக்கு எதிரா பயன்படுத்துறான். இத பார்த்த அந்த ஓல்டு மேனும் இது என்னுடைய ஸ்கில் ஆச்சு, அது மட்டும் இல்லாம என்னுடைய பவரை கம்பேர் பண்ணும்போது இது இன்னமும் பவர்ஃபுல்லா இருக்கு. இவன் ஆர்டினரியான பர்சன் கிடையாது, இவனுக்கு இந்த மேப்புமே தேவைப்படல, இவன் யாரா இருப்பான்னு நினைக்க. இதே நேரத்துல ஹீரோ ஏ ஹோல்ட் மேன், இந்த டவரை நீ கம்ஃபர்ட்டா கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் உள்ள என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. அங்க இருந்து வெளியே வந்துட்டான். கிளம்பும் போது இந்த மியூசியத்துல என்னோட சேர்த்து 4 ஹை ரேங்கர் மட்டும்தான் இந்த நேஷனல் மியூசியம்க்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்ததுனால அவனுக்கு கிடைச்சிருக்க பவர் இன்னும் லெவல் 1ல தான் இருக்கான். ஆனா ஃபியூஷனுங்கிற ஒரு எபிலிட்டியும் லெவல் 1ல இருக்கக்கூடிய ஃபயர் எலிமெண்ட்டும் ஐ ஆஃப் ட்ரூத்தும் கிடைச்சிருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிய சீக்கிரமா அப்டேட் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி உள்ள அந்த கிராண்ட் பா கிட்ட என்ன பேசினாங்கிறத காட்டுறாங்க. நான் அப்புறமா உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி அந்த கீழே இருக்க பொண்ணோட சேர்ந்து உங்களுடைய லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த இடத்துல எனக்கு சில பகட காய்கள் கிடைச்சிருக்குங்க. நான் இன்னும் என்னுடைய அச்சீவ்மெண்ட் அடையறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. நான் நெசசரியான ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். ஸ்டில் நான் ஒரே ஒரு பர்சனுங்கிறதுனால என்னால எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே மேக் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ் எல்லாமே என்னால கிராப் பண்ண முடியும். கடைசியில நானுமே என்னுடைய லிமிட்டை அடைஞ்சிட்டேன் போல. எனக்கு ரொம்பவே பசிக்குது, போய் ஒரு சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கடைக்குள்ள போக அங்க ஒரு நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாருமே ஓ மை காட், இங்க என்னதான் நடக்குது, அப்படி என்ன அங்க நியூஸ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொரியால இருக்க அந்த மியூசியத்துல இது வரைக்கும் 23 பேர் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50க்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சிருக்காங்கன்னு வர. கொரியால மட்டும் இல்ல, யூஎஸ்ல, யூரோப்ல, ஜப்பான்ல, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கண்ட்ரில எல்லாருமே மியூசியத்தை டார்கெட் பண்றாங்க அதுல இருக்க அந்த ரிலிக்ஸ் எடுக்கிறதுக்காக. இத பார்த்த நம்ம ஹீரோவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்க பிளேயர் அவங்களுடைய மூவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ரிலிக்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால டவரை கிளைம் பண்ண முடியும். அந்த நியூஸ் ரீடரும் ஃபர்ஸ்ட் நம்ம மியூசியத்துல என்ன நடந்துச்சுன்னு சிசிடிவி மூலியமா பார்க்கலாம். அப்போ அங்க இருந்த அந்த ரெப்ளிகா கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டது, அந்த டைகரை வச்சு அதுங்களை டிஃபீட் பண்ணது, இத பார்த்த மக்கள் எல்லாருமே என்னால இதெல்லாம் நம்பவே முடியல, எப்படி ஒருத்தனால இந்த அளவுக்கு அக்யூரேட்டா சண்டை போட முடியுது. ஹே ஒரு நிமிஷம் இரு, இவனுடைய மூமெண்ட் எல்லாம் பாருங்களேன், அந்த மேங்க்ரூவ் ட்ரீயை டிஃபீட் பண்ணானே அவன மாதிரி இல்ல? ஆமா ஆமா அவன மாதிரியே தான் இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் போச்சு, நம்மள மக்கள் எல்லாருமே ஈஸியா ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் வேற ஒரு வழியை பார்க்கணும் என்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு. அப்போ அந்த டிவில பூமியில சடனா கிரியேட் ஆன அந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குன்னே புதுசா ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் அவேக்கன் அசோசியேஷன். இத பார்த்து நம்ம ஹீரோவும்
ஓ! அவேக்கன் அசோசியேஷனா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் கவர்மெண்ட் ஃபாஸ்டா வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க போலயே. அந்த நியூஸ்ல புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த அவேக்கன் அசோசியேஷனோட சேர்மேன் சான்ஜின் அவர் தான் இப்ப பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நான் எதுக்கு இப்ப இந்த நியூஸ் சேனல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா, அவேக்கன் ஆன பீப்புள் எல்லாரையுமே என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சேர்க்கறதுக்காக. உங்களுடைய ரேங்கை பொறுத்து சேலரி வேணா மாறலாம், ஆனா பேசிக் சேலரியாவே என்னால $60 மில்லியன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிரேட் 7 பொசிஷனும் கவர்மெண்டால பெட்டரா ட்ரீட் பண்ணப்படுவீங்க. ஆனா இதெல்லாம் தவிர்த்து வீடியோல வந்த அந்த ஒரு பர்சன் நல்லா கேட்டுக்கோ, நீ எங்களுடைய டீம்ல ஜாயின் பண்ணிட்டா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எல்லா சலுகைகளும் கிடைக்கும், நீ எது ஆசைப்பட்டாலும். இது நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்க. இதோட இங்க இந்த சாப்டரும் முடியுது.